எப்படி தம்பி இருக்கு? சூப்பராக இருக்கா? இப்போ அண்ணா வாங்கிட்டா, நீ நான் வாங்கிக்க. ஊதிட்டா? ஊதிட்டு கொடு. எப்படி பாப்பா இருக்கு? நன்னாக்கா? தேன் மாதிரி இருக்கு சொல்லு. தேன் மாதிரி இருக்கு. ஓகே இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து அவளை வச்சு ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அவளை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 100 கிராம் நான் வந்து அவளை எடுத்து வச்சிருக்கேன். அவளை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அவள் உப்புமா தான் செய்ய போறோம். நம்ம காலையிலேயே வந்து சிம்பிள் ரெசிபியாகவும் இருக்கும். காலையிலேயே வந்து சாப்பாடு சாப்பிடணுமா, தோசை சுடணுமா அதெல்லாம் வேண்டியது இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். காலையில் சாப்பிட சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போர் அடிச்சிடும். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அவளில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கழுவி எடுத்தோம்னா அது நல்லா ஊறிடும். இந்த மாதிரி கழுவிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த 1 கப் எவ்வளோ கிராம்னா 100 கிராம் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நடக்கல்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காய பவுடர், அதுக்கப்புறம் 2-3 கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 2 ஆனியனை வந்து பொடிசாக குட்டி நறுக்கியாக வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகும் உளுந்தும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு, அப்புறம் எண்ணெய், தண்ணி தான். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பேனை முதல்ல ஹீட் பண்ணிடலாம். நானும் பேசவே இல்லையே வீடியோலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லணும் பாதி வீடியோவில். சரி ஓகே, நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகலையே நம்ம வந்து இந்த கடுகும் உளுந்தும் போட்டு நம்ம இது பண்ணிடலாம். அது கூடயே வந்து நம்ம வந்து இந்த நடக்கல்ல வறுத்ததாக இருந்தாலும் சரி வறுக்காததாக இருந்தாலும் சரி இந்த எண்ணெயில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிடையில் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிடையில் நல்லா நமக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்திடலாம். இதுக்கு முன்னாடி அவல் உப்புமா சாப்பிட்ருக்கியா நிஷா? இல்லை, சாப்பிட்டதில்ல. ஒரு தடவை கூட நான் சாப்பிட்ருக்கேன். ஆந்திரா ஒரு தடவை வண்டி ஓட்டிலாம் லோடு போயில எல்லாமே லோடு போயில தான் நின்றுருப்பீங்க, ஒன்று கூட நின்றுருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. குண்டூர் தாண்டி சாப்பிட்டேன். குண்டூர் சாப்பிட்டாலும் சரி, குண்டை போட்டாலும் சரி. சரி, இப்போ வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காய பவுடர் அதை சேர்த்திடலாம். நீங்கள் இது கூட வந்து பச்சை மிளகாய், பெரியவங்களா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா தியாவும் தர்ணீஸுக்கும் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் இது தான். ஆமாம். இந்த வீடியோ எப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா காலை 8 மணிக்கு. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம அவல் போட்டு கிண்டையில் நல்லா வதங்கிடும். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அவளுக்கும் வந்து உப்பு சேர்க்கணும், அதுக்கப்புறமேட்டு இதுக்கும் உப்பு சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப உப்பு கரிச்சிட போகுது. கரெக்டாக தான் இருக்கும். உப்பு சேர்த்து கிண்டையில் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கி கொடுக்கும், அதுக்காக உப்பு சேர்த்திருக்கோம். இது ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள். டிப்ஸுன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கையில் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கும், நல்லாவும் வதங்கும். ஓகே, நல்லா கிளறிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சேர்க்கலாம்னா இதுலேயே நீங்கள் வந்து கேரட் துருவல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம், பீட்ரூட் துருவல்ஸ் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இல்லாத பட்சத்துக்கு நான் அதை சேர்க்கலை. இப்போ வந்து 1 கப்பு அந்த கையில் கொட்டு. இப்போ இந்த உன் கை தான் தெரியுது. இப்படி இந்த கையில் கொட்டையில் உன் கை மட்டும் தான் தெரியுது. அப்படி கொட்டினீங்கன்னா எல்லாமே தெரியும். அப்படியா? வெரி குட். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க 1 கப்பு அவல் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கப்பு இது இருக்கும் இல்லையா, இதுலேயே வந்து காஃபி கலர் அவல் இருக்கும் இல்லையா, அது என்ன அவள் ஏதோ அவள்னு சொல்லுவாங்க. காப்பி கலர் அவளா? அது என்ன அடி? இது காப்பி கலர். காஃபி கலர்ல இந்த அரிசி அது என்ன அரிசி? நொய் அரிசியா? இல்லை, என்ன ஒரு அரிசி. அதுவும் வந்து காஃபி கலர்ல இருக்கும். அந்த அவள் பேர் எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கூட வந்து நம்மளோட மல்லி தலையை தூவி விடலாம். தூவியாச்சு. தரமான அவள். அவ்வளோதானே?
வேகணும் கொஞ்சம் வேக வேண்டியது. அவ்வளோதான், வேக வேண்டியது இல்லை. அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், வெரி குட். அவ்வளோதாங்க, சிம்பிள் டிஃபனுங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடலாம். எங்கள் டேஸ்ட் பாரு, சட்டி கருவுது பாரு, அடி பிடிக்குது பாரு. பார்த்துருவோம் மாட்டேன். ரெண்டு பேரும் சண்டை போடவே கூடாது. இந்த வர்றேன். யார் எடுத்தது? இந்த வர்றேன். டேஸ்ட் பாரு. நல்லா சுட சுட கமகமான காலையில். இந்த வரேன். எப்படி இருக்கு? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாபா, அதுக்கு நீங்களும் இந்த உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்க காலையில். கொடுப்பா. நீ இந்த அம்மாட்ட வாங்கிக்க. சுடவே இல்லை. ஆகும் சுடலை. அம்மா ஊதிடுச்சு பாரு, ஊதிடுச்சு. வாங்கிக்க. அவ்வளோதான். எப்படி தம்பி இருக்கு? சூப்பராக இருக்கா? இப்போ அண்ணா வாங்கிட்டா, நீ நான் வாங்கிக்க. ஊதிட்டா? ஊதிட்டு கொடு. எப்படி பாப்பா இருக்கு? அண்ணாக்கா தேன் மாதிரி இருக்கு. சொல்லு, தேன் மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய்.